இளைய சகோதரர் ஈவா ஸ்டாலின் ஐஏஎஸ் அகாடமி MBA ப்ரோக்ராம் நடத்தி ஊரப்பாக்கத்திற்கான ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை உருவாக்கிய மிகப்பெரிய சிந்தனையாளர் அரசு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 20 வருடங்களுக்கு முன்பாக முதல்ல ஐஏஎஸ் அகாடமி நான் ஸ்டார்ட் பண்ணல, ஒரு டியூஷன் சென்டர் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனுடைய பேர் ஈவா ஸ்டாலின் ஸ்டடி பாயிண்ட். முதலாக பத்திரிகைகள் இன்னைக்கு நிறைய +2 மாணவர்களுக்கு மோட்டிவேட் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய அந்த எக்ஸாம் முன்னாடி வைக்கிறாங்க இல்லையா நிகழ்ச்சி, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் ஊரப்பாக்கத்தில் வைக்கணுன்ற மாதிரி நான் முயற்சி எடுத்துட்டு அதற்கு டாக்டர் அபை நடராஜன் அவர்களை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தோம். அப்போ அதற்கு நான் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணணும் போது அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ இவரை போய் பாரு. இவங்க அண்ணனுடைய அப்பா எனக்கு சின்ன வயதுலேருந்து தெரியும், ஆனால் அண்ணன் அறிமுகம் இல்லை. அப்போ அப்பா சொல்லி அண்ணனை பார்த்தேன். அப்போ அன்றைக்கு 20 வருடங்களுக்கு முன்பாக அண்ணனை பார்த்தேன். அந்த தொடர்பு இன்று வரைக்கும் இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல வாய்ப்பு அளித்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அதே போல இந்த நிகழ்வில் தலைமை விருந்தினராக உங்களுக்கு பட்டம் அளிக்க இருக்கக்கூடிய ஐயா மதிப்பிற்குரிய கலைமாமணி கரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்தது டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க, பட்டம் பெறக்கூடிய அவர்கள் தான் இருப்பாங்கன்னு வந்தேன். பார்த்தா மாணவர்களும் இருக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பீச் கொஞ்சம் மாற்றி பேச வேண்டியதாக இருக்கிறது. பட் இருந்தாலுமே எல்லாருக்குமே அது ரெலவெண்டான ஸ்பீச் தான். இன்றைக்கு நானும் ஒரு ஆசிரியர் தான். நானும் கல்லூரியிலே MBA டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணேன், ஒரு இன்ஸ்டிடியூஷனை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நான் பள்ளியில நான் கல்லூரியில எனக்கு என்னென்ன கிடைக்கலையோ அதை நான் செய்யணும்னு நினைச்சேன். நான் இன்றைக்கு அதை செய்து கொண்டு இருக்கின்றேன். ஸோ நான் பெற்ற அனுபவங்களை இன்றைக்கு உங்களோடு நான் ஷேர் பண்ண போறேன். வெகு சீக்கிரமாக நான் அதை முடித்து விடுகின்றேன். ஆசிரியர்களாகி நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ மஸ்ட் அலோ த சில்ட்ரன் டு ரைஸ் கொஸ்டின்ஸ். நாம என்ன பண்ண மாட்டோம், உனக்கு தெரியாது, நான் சொல்றதை மட்டும் நீங்க கேளு அப்படின்னு சொல்லக்கூடாது. முதலாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன தெரியுமா, யூ மஸ்ட் அலோ தம் டு ரைஸ் கொஸ்டின். ஹவ், வாட், வென், எப்படி, இது எதனால வந்தது. நீங்க கிளாஸ் எடுக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்கிறா அப்படின்னா நீங்க என்ன பண்ணணுங்க, யூ மஸ்ட் அலோ தம் டு ரைஸ் கொஸ்டின்ஸ். யூ ஷுட் நாட் என்ன சொல்றது, கேட்க கூடாது. ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றாங்க, ஏன் சேட்டலைட் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து மட்டும் லான்ச் பண்றாங்க? வாட் இஸ் தி சயின்டிபிக் ரீசன் பிஹைண்ட் லான்ச்சிங் சேட்டலைட் ஃப்ரம் ஸ்ரீஹரிகோட்டா? இப்போ இந்த இன்சாட் 2B என்ற சேட்டலைட்டை இந்தியா லான்ச் பண்ணுதுன்ற மாதிரி நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏன் இதை லான்ச் பண்றாங்க அப்படின்னா அதற்கான பதில் உங்ககிட்ட இருக்கணும். நீங்க கிளாஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். நீங்க ஸ்டூடெண்ட் என்ன பண்ணக்கூடாது, இல்ல அமைதியா இரு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லக்கூடாது. யூ மஸ்ட் அலோ தம் டு ரைஸ் கொஸ்டின். ஏன் இந்தியாவோட இவ்வளவு பெரிய நாட்டில் எவ்வளவு இடங்கள் இருக்கும் போது ஏன், வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் டெஸ்டிங் மிசைல்ஸ் இன் ஒடிசா அப்துல் கலாம் ஐலண்ட்? ஒடிசாவில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் ஐலண்ட்ல மட்டும் ஏன் மிசைல்ஸை கொண்டு போய் நம்ம டெஸ்ட் பண்றோம்? சோ இந்த மாதிரி நீங்க சிந்திக்கும் திறனை, கேள்வி கேட்கும் திறனை உங்கள் மாணவர்களுடைய உள்ளங்களில் என்ன பண்ணணும், நீங்க வளர்க்கணும், நீங்க அலோவ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குதுன்றத பையன் என்ன பண்ண மாட்டான், கேர் பண்ண மாட்டான். நீங்க எவ்வளவு அவனிடத்தில் அன்பா இருக்கிறீர்கள் என்பது நீங்க ரொம்ப முக்கியம். ரிலேஷன்ஷிப் பில்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நான் கல்லூரி படிப்பை முடித்து 25-26 வருடங்கள் ஆகிறது. இன்றைக்கும் சென்னை கிறிஸ்துவ கல்லூரிக்கு போனா என்னுடைய ப்ரொஃபசர்ஸ், அன்னைக்கு ஜூனியரா இருந்தவங்க தான் இன்னைக்கு வைஸ் பிரின்சிபலா இருக்காரு. இன்னைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு, இன்னைக்கு அந்த மரியாதை இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க பில்ட் பண்ணணும். நீங்க ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணாதான் நீங்க எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனம் பக்குவம் யார் இடத்துல இருக்கும், பிள்ளைகிட்ட இருக்கும். நான் சொல்லி தரேன், அவன் கேட்கவே மாட்டேங்கிறான், லிசன் பண்ண மாட்டேங்கிறான்னா நீங்க அந்த ரிலேஷன்ஷிப் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்றீங்க, நீங்க
மிஸ் பண்றீங்க. இன்னைக்கு இதெல்லாம் நீங்க செய்யணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, யூ ஷுட் நாட் டிஸ்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவன் ஒரு தோல்வி அடைந்த உடனே அவன் என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒரு தப்பு செஞ்ச உடனே அவன் என்ன பண்ணக்கூடாது, அவனை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அவனுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி தரணும். பரவாயில்ல, யூ மஸ்ட் மோட்டிவேட் தம். பரவாயில்ல, உனக்கான வாய்ப்பு கிடைக்கும், மறுபடியும் முயற்சி பண்ணு. தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய முதல் முயற்சியிலே என்ன பண்ணீங்க, பல்பை கண்டுபிடிக்கல. எத்தனையோ தடவை அவர் தோல்வி அடைந்துதான் தன்னுடைய கடைசி முயற்சியில் தான் என்ன பண்றாரு, அவரு அந்த பல்பை கண்டுபிடிக்கிறாரு. அப்போ எல்லா நேரங்களிலுமே முயற்சிக்கு ஒரு வெற்றி இருக்குது. அதை நீங்க அந்த எண்ணத்தை நீங்க உங்கள் மாணவருடைய மனதில் என்ன பண்ணணும், விதைக்கணும். ஒரு தோல்வி அடைந்தவன நீ எதுக்கு லாக்கி இல்ல, நீ எப்பவுமே தோத்துட்டு இருக்க, அந்த மாதிரி எண்ணங்கள், அதாவது வந்து நெகட்டிவான எண்ணங்களை மாணவர்கள் மனதில் நீங்க என்ன பண்ணக்கூடாது, விதைக்க கூடாது. உங்கள் மனதிலும் அப்படி எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இது உங்களுக்கும் பொருந்தும், உங்கள் மாணவர்களுக்கும் பொருந்தும். அதே போல you must allow them to think creatively, out of box thinking. எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி விளையாடணுன்ற அவசியம் இல்ல. ராகுல் டிராவிட் மாதிரி தான் விராட் கோலி விளையாடணுன்ற அவசியம் இல்ல. விராட் கோலி மாதிரி தான் சச்சின் டெண்டுல்கர் விளையாடணும் அவசியம் இல்ல. இவங்க மாதிரி தான் வந்து தோனி கிரிக்கெட் விளையாடணுன்ற அவசியம் இல்ல. you must make them more, என்ன சொல்றது, கிரியேட்டிவ் திங்கிங் வந்து நீங்க வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் டீசல் கார பெட்ரோல் காரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தர் எலக்ட்ரிக் காரை பத்தி யோசிச்சார். யாரு? டெஸ்லா அவனுடைய எலான் மஸ்க். வெற்றி அடைஞ்சுதா? ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேர் அவரை டிஸ்கிரைப் பண்ணிருக்கலாம். பட் ஆனா அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைச்சது. எல்லாரும் சூப்பர் மார்க்கெட்டை பத்தி, மளிகை கடை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தர் ஆன்லைன் காமர்ஸ் பத்தி யோசிச்சாரு. Amazon.com. இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் காமர்ஸ் தான். So out of box thinking, மாத்தி யோசி. இந்த கான்செப்டை உங்களிடத்தில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரிடத்திலும் நீங்க விதைக்கணும். நீங்களுமே மாத்தி யோசிக்கணும். சும்மா என்ன பண்ணக்கூடாது, நோட்ஸ் எடுத்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டு அதே சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளுமே you must update your knowledge, you must read newspapers. உங்களை சுற்றி என்ன நடக்குது என்பதை நீங்க என்ன பண்ணுங்க, தெரிஞ்சுக்கணும். நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண முடியும், நீங்க சொல்லித் தர முடியும். சில நேரங்களில் வாழ்க்கையில தோல்விகள் வரலாம். தோனி வந்தாரு, அவர் கிரிக்கெட் ஸ்டைல பார்த்துட்டு, அவர் பேட்டிங் ஆடுற ஸ்டைல பார்த்துட்டு எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணாங்களா? இல்லையே. ஒருவேளை உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ மாத்தி யோசிக்கலாம், வித்தியாசமா திங்க் பண்ணலாம். நீங்க டிஸ்ட்ரைக் பண்ணாதீங்க. தோனி வரும்போது அவர் கிரிக்கெட் விளையாட தெரியல, அவர் பேஸ்பால் மாதிரி விளையாடுறாரு. இவரெல்லாம் ரொம்ப நாள் என்ன பண்ண மாட்டாரு, விளையாட மாட்டாரு. வெளிநாடு பிச்சு போனா ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சர்ஸ்க்கு இவரால என்ன பண்ண முடியாது, சர்வைவ் ஆக முடியாது. இவர் அவ்வளவுதான். இந்தியன் பிச்சர்ஸ்க்கு ஓகே, ஏன்னா இந்தியன் பிச்சர்ஸ் எல்லாமே பேட்ஸ்மேனுக்கு சாதகமான பிச்சர்ஸ், இப்படி எல்லாம் அவர் சொன்னாங்க. ஆனா அவர் யாருக்காகவும், அவர் டெக்னிக்கலா மாத்தணும்னாங்க. ஆனா அவர் யாருக்காகவும் எதற்காகவும் தன்னோட ஸ்டைல மாத்த, இங்கேயும் சிக்ஸர் அடிச்சாரு, ஃபாரின்லயும் சிக்ஸர் அடிச்சாரு. யாரெல்லாம் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் அவருடைய ஷாட் ஒரு பேர் சொன்னாங்க. என்ன ஷாட்? ஹெலிகாப்டர் ஷாட். உங்க பிள்ளைகளும் ஒரு தோனியா மாற முடியும், உங்க பிள்ளைகளும் ஒரு வெற்றியாளனா மாற முடியும். அப்போ நீங்க மோட்டிவேட் பண்ணணும், நீங்க அவங்களை என்கரேஜ் பண்ணணும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டியை நீங்க என்ன பண்ணணும், வெளிக்கொண்டு வர்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். அதற்கு நீங்க கிரியேட்டிவா இருக்கணும், நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க யூ மஸ்ட் பி a ரோல் மாடல் ஃபார் அதர்ஸ். நிறைய நேரங்கள்ல ஏன் டீச்சர்ஸ் ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரோல் மாடலா இருக்கிறது இல்ல. டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம பேசுவோம், ஆனா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண மாட்டோம், கீப் அப் பண்ண மாட்டோம். லீடர்ஷிப்பை பத்தி பேசுவோம், நம்ம லீடர்ஷிப்பை வந்து என்ன பண்ண மாட்டோம், நம்ம ஒழுங்கான லீடரா இருக்க மாட்டோம். இன்டர்பர்சனல் ஸ்கில்லை பத்தி பேசுவோம், நமக்கு இன்டர்பர்சனல் ஸ்கில் இருக்காது. So நம்ம we must update our knowledge, you must be a role model for your student. அப்பா அம்மாவை விட யார்கிட்ட தான் பிள்ளைங்க வந்து அதிகமா வந்து எதிர்பார்ப்போம், டீச்சர்ஸ் கிட்ட தான். என் பொண்ணு என் மனைவி சொல்றதை விட, உனக்கு தெரியாதம்மா எங்க டீச்சர் தான் சொன்னாங்க, அவங்க சொல்றதான் கரெக்ட். அவங்க இத்தனையும் தப்பா இருந்தாலுமே அவங்க டீச்சர் சொல்றத அந்த பிள்ளைங்க பிளைண்டா வந்து என்ன பண்ணுதுங்க, ஃபாலோ பண்ணுது. அப்போ உங்களுக்கான பொறுப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது, கடவுளுக்கு அடுத்து நீங்க தான். பிள்ளைகளை கைட் பண்றது அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குது, டீச்சர்ஸ் தான். இன்னைக்கு நீங்க இந்த பட்டம் பெறுறீங்க பாத்தீங்க இல்லையா, இது மகத்தான பணி, ஒரு உன்னதமான பணி. ஒருவனுடைய வாழ்க்கையை என்ன செதுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது, அது நீங்க உணரணும். அதே மாதிரி நீங்க
யூ கேன் பி a சோஷியல் ரிஃபார்மர். எஜுகேஷன்றது ஒரு சரியான ஒரு ஆயுதங்க. அது நீங்க சரியான கல்வியை சரியான விதத்துல பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவன் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமுதாயத்துல அடித்தட்டுல இருக்கலாம், நாளைக்கு அவன் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கலாம், அவங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகலாம், அவங்க ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகலாம். சோ எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா ஒரு நல்ல ஆசிரியர் கிட்ட இருக்குது. அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் அப்ரோச்சோட நீங்க அணுகுங்க. யூ மஸ்ட் ஹேவ் a human approach. We are not machines. Students are not machines. They tend to make mistakes. அவங்க மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கான சூழல் இருக்கலாம். நீங்க என்ன பண்ணணும், அவங்கள எப்படி அணுகணும், ஹியூமன் அப்ரோச்சோட அணுகணும், ஒரு தாயன்போடு அணுகணும். அதற்கான பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அது மட்டுமல்ல, யூ மஸ்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியை வந்து நீங்க கத்துக் கொடுக்கணும். எது தெரியுமா? ஃபைட்டிங் ஸ்பிரிட். டில் தி எண்ட், கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடணும். இதுக்கு முந்தின வருஷம் இந்த ஐபிஎல் இல்ல, இதுக்கு முந்தின வருஷம் நடந்த ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் ஃபைனல். குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. கடைசி 2 பால், ஒரு பால் 6, ஒரு பால் 4. ரவீந்திர ஜடேஜா கடைசி வரைக்கும் போராடி ஜெயிச்சார். யாருக்காவது அந்த மேட்ச் ஞாபகம் இருக்குதான்னு தெரியல. கடைசி வரைக்கும் அந்த போராட்ட குணம் உங்களுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கன்சிஸ்டன்சி கத்து கொடுக்கணும். எவ்வளவு பெரிய ஆலமரமா கூட இருக்கட்டுமே, ஒரே இடத்துல வெட்டுங்க, தொடர்ந்து வெட்டுங்க, இடைவிடாம வெட்டுங்க. அந்த ஆலமரத்தை வெட்டி சாய்க்க முடியுமா? சாய்க்க முடியாதா? முடியும். அந்த எண்ணத்தை நீங்க உங்களுடைய மாணவர்கள் மைண்ட்ல நீங்க விதைக்கணும். எவ்வளவு பெரிய குறிக்கோள்கள், அதாவது இன்னைக்கு பார்க்கறது ஹெர்குலியன் டாஸ்க்னு சொல்லுவாங்க. இவ்வாறு இதெல்லாம் நான் பண்ண முடியுமா? நான் இந்த கிராமத்துல இருந்து என்னால இந்த விஷயத்தை சாதிக்க முடியுமா? இந்த இடத்துல இருந்து நான் இவ்வளவு உயரத்துக்கு உச்சத்துக்கு நான் போக முடியுமா? நிறைய நேரங்கள்ல பிள்ளைகள் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த தன்னம்பிக்கை ஊட்ட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஆசிரியர்களாகி உங்களுக்கு இருக்கு. ஆகவே இந்த வார்த்தைகளோடு எனக்கு வாய்ப்பு தந்த நிர்வாகத்திற்கு நன்றிகளை தெரிவித்து பட்டம் பெறக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.